நயன்தாரா தனது திருமண ஆவண படத்துக்கு நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நடிகை நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்து நடிகை நயன்தாரா வெளியிட்ட அறிக்கையானது தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் தென்னிந்திய திரையுலகங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. உரிமையியல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் மும்பையை சேர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி கோரிய மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் சென்னையில் வசிப்பதாக கூறி இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு ஒண்டர்பார் நிறுவனத்துக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.